கொண்டு போய் சாப்பிட்டுவாங்க. நல்ல சனம் உண்மையில கேரளா சனம் உண்மையிலே தங்கமான சனம். உண்மையில நம்ம ஆளுல என்ன சும்மா வெறும் போறாமே. கேரளாக்காரங்க வந்து இங்கிட்டு வந்து நல்லா கடை வச்சு எவ்வளவு நீட்டா. ஆமா 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 கேரளாக்காரங்க வந்து படிப்புலையும் சரி சுத்தத்தையும் சரி அன்பிலையும் சரி நான் இத்தனை வருஷம் இருந்த அனுபவம் கேரளாக்காரங்க மாதிரி வராதுப்பா. உண்மையில யாரையும் எனக்கு கெட்டதுன்னா பிடிக்காது, நல்லதுன்னா உயிரை கூட கொடுப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஆமா அவன் மிளகு காஞ்சி விளக்குல தோட்டம் மிளகு போட்டுப்பாங்கல்ல, வீட்டுக்கு மிளகு வந்து அவங்க தள்ளி கொடுப்பாங்க. நம்ம கொடுப்பாம நம்ம சனம் கொடுக்குமா? கொடுப்பாங்க. காப்பி பொடி வேணுமா, காப்பி இந்த தேயிலை பொடியை மில்லு வச்சிருக்கவங்கள தேயிலை பொடியை கொடுப்பாங்க. என்ன வேணும் கேட்க நாம அந்த கப்பை கிழங்கு வேணுமா என்ன வேணுமா நாங்கள் மூஞ்சி குறுக்கு வைக்க போகும்போது அனைத்தும் கொடுத்து விட்ருவாங்க. பச்சை மிளகா வேணுமா, காவண மிளகா வேணுமா, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சனம். இன்னும் ஒரு ஹோட்டலில் போய் கூட சேச்சி காசு இல்லைன்னா சாப்பிட்டு போ உன் பாட்டுக்கு. அதாவது பணத்தை வந்து பெருசாவே நினைக்க மாட்டாங்க, பிஸ்னஸா பார்க்கவே மாட்டாங்க. நல்ல ஆமா நல்ல சனம் அதெல்லாம். அதான் நம்ம ஊர் அப்படி குளிர்ச்சியா குழுன்னு இருக்குது. ஆமா அது இந்த மேப்பாடி பக்கம் அந்த சுனாமி வந்த ஏரியா, அந்த ஒரு ஏரியா தான் கொஞ்சம் மலை பகுதி ஏரியா. அதுக்கு மக்களுக்கு முதல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க போகண்டு. எல்லாம் விட்டுட்டு போகல, ஏன்னா கோடிக்கணக்கு சொத்து போட்டு கட்டிருக்கு வீடு விட்டுட்டு போனேன். சரி விடு கடவுள் பார்த்துக்க அப்படின்னு நினைச்சு விட்டுருச்சுங்க. அது ஒண்ணுதான் மறக்க முடியாத நிகழ்ச்சி கேரளாவில் போய். நீங்க இருக்கிறதா அங்கே எவ்வளவு தூரம்னா